ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் விகே மிஸ்டிக். நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வயசானவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப 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 தன்னோட உடல் நலத்து மேலே அக்கறையே இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலில் காலையில் எந்திரிக்கிற முன்னாடி தூங்க போகிற வரைக்கும் 24 மணி நேரம் கூட எனர்ஜி எப்படி செல்ஃபோனில் ரீசார்ஜ் ஆகி இறங்குதோ, ஒரு லேப்டாப்பில் ரீசார்ஜ் பண்ணி நம்ம டவுன் பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்ம உடம்புல காற்று மூலிமா, சாப்பாடு மூலிமா, தண்ணி மூலிமா, அந்த தூங்கி எந்திக்கிறது மூலிமா உடம்பு ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்குது. இந்த எனர்ஜிஸ்லாம் எப்படி வெளியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் மூலிமா, நம்மளுடைய ஐம்புலன்கள் மூலிமா வெளியாகுது. ஸோ இது நம்ம எப்படி ஒரு பைக்கையோ செல்லையோ லேப்டாப்பையோ ஆஃப் பண்ணி அதுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோமோ, அதே மாதிரி தான் நம்ம தூக்கத்துலேயும் ரெஸ்ட் கொடுக்குறோம். ஆனால் என்ன தான் நம்ம 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கி எழுந்தாலும் நம்மளுடைய உடல் முழுமையாக ஓய்வு பெறது இல்லை. அதுக்காக தான் ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, தியானம் பண்ணுறவங்க எப்பயுமே இந்த சின்முத்திரை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த சின்முத்திரை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல உள்ள எனர்ஜிஸ் ஒரு சுழற்சி முறையில் உடம்பு விட்டு வெளியே போகிறது உள்ளே போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த விரல் நொலிகள்ல இருந்து தான் எனர்ஜிஸ் உள்ளே போகுது, வெளியே வருது. ஸோ இந்த ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் நுனியை டச் பண்ணி 3 விரல்களையும் ஒட்டி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலில் உள்ள எனர்ஜிஸ் ஒரு சுழற்சிக்குள்ளே உள்ளாக்கப்படும். அப்படி உள்ளாக்கப்படும் போது நம்ம உடலில் உள்ள எனர்ஜிஸ் வெளியாகாமல் உள்ளுக்குள்ளே அது ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல எந்தெந்த இடம்லாம் அடப்பு இருக்கோ, எந்தெந்த இடத்துலாம் சரியில்லாமல் இருக்கோ, பாதிக்கப்பட்டிருக்கோ, அந்த இடத்துல அந்த எனர்ஜிஸ் இன்னும் அதிகமாக ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த சின்முத்திரை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னா, இன்னொரு பேசிக்கான விஷயம்னா, இந்த சின்முத்திரையை வச்சுட்டு எப்பப்பெல்லாம் நீங்கள் சும்மா இருக்கீங்களோ, எப்பப்பெல்லாம் ஓய்வு எடுக்கீங்களோ, படுத்துருக்கீங்களோ, டிவி பார்க்கீங்களோ, அப்போல்லாம் ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு இந்த சின்முத்திரை 2 கையிலையும் வச்சுட்டு புருவ மத்தியில் கவனம் வச்சு உட்காருங்க. தினமும் ஒரு 10 நிமிஷம் உட்கார என்ன ஆகும்னா, உங்கள் உடம்புல உள்ள எனர்ஜிஸ் ஒரு சுழற்சியில் மறுபடியும் சுற்றி என்ன ஆகும்னா, உங்கள் உடம்புல உள்ள பாதிக்கப்பட்ட உறுப்புகளை அது ரீஜென்ரேட் செய்ய ஆரம்பிக்கும், குணப்படுத்த ஆரம்பிக்கும். ஸோ வயசானவங்களுக்கு முக்கியமாக இந்த டிப்ஸ். ஏன்னா அவங்க தான் உடல் நலத்தில் கவனிக்காமல் விட்டு நிறைய பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஸோ சின்முத்திரை 2 கையிலையும் கண்ணை மூடிட்டு புருவ மத்தியில் கவனம். தூங்கினாலும் சரி, முழிச்சிருந்தாலும் சரி, எந்த வேலை பண்ணாலும் சரி, நீங்கள் புருவ மத்தியில் கவனம் வைங்க. நல்ல ஒரு சேர்லையோ இல்லை எதையோ படுத்து ஓய்வெடுக்கிங்கன்னா சின்முத்திரை வைங்க, புருவ மத்தியில் கவனம் வைங்க. இது 2ஐயும் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மன அமைதி ஆரம்பிக்கும், மன அமைதி கிடைக்க ஆரம்பிக்கும். அதை தாண்டி உடலில் ஒரு சக்தி ஊட்டம் அதிகரிக்கிறத உங்களால் கவனிக்க முடியும். ஏன்னா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பிரச்சனை தான். ஒன்று உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இன்னொன்று மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இந்த 2 பிரச்சனையுமே இந்த சின்ன ஒரு டிப் மூலிமா நம்ம கொஞ்சம் குறைச்சிக்க முடியும். சரி, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.